அதுதான் சர்ப்ரைஸ். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். உருகி சொல்லுங்கள் முருகனின் பேரை, நெருங்கி செல்லுங்கள் குமரனின் ஊரை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பழனிக்கு போயிட்டு கொடைக்கானல் சாமி பார்த்து வந்தாச்சு. ஸ்ட்ரெயிட்டாக கொடைக்கானல் தான் போகிறோம். ஓகே, ஒரு நிமிடம் கொடைக்கானல் போய் பார்க்க வேண்டியதான். ஒரேடியாக முடிச்சுட்டு போவோம். ட்ரெஸ்ஸை கழட்டி பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் நடுவில் கரெக்டாக வந்து உக்காந்துச்சு. இங்கேருந்து பழனி மலை தெரியுது, இங்கே தூரத்தில் தெரியுது. தட் இஸ் பழனி டெம்பிள். அங்கேருந்து அப்படியே நாங்கள் இங்கே அப்படியே ஆப்போசிட்டில் ஏறி கொடைக்கானலுக்கு நிற்கிறோம். உக்காரதுக்கு நல்லா ஸ்பாட்டாக ஓகே. மேலே போனோம். ஐயோ ட்ரெஸ்ஸில் அடிக்காரு. மேலே ஏறி கரெக்டாக கொடைக்கானல் இதில் நிற்கிறோம். வியூ பாயிண்ட் ஏதோ பழனி டெம்பிள் மெஜஸ்டிக் வியூ பாயிண்ட் கிட்ட நிற்கிற போர்டு. அங்கே நின்று பார்த்தா காரை ஃபுல்லாக நிப்பாட்டி வச்சிட்டாங்க. என்னன்னு தெரில. ट्रैफिक లో బస్సు కారణంగా కేబుల్ వైర్ తెగిపోయింది. ట్రాఫిక్ में बस के कारण केबल तार कट गया. ಟ್ರಾಫಿಕ್ಕಿಲ್ ಬಸ್ ಕಾರಣಂ ಕೇಬಲ್ ವೈರ್ ಮುರಿഞ്ഞു. ಟ್ರಾಫಿಕ್ನಲ್ಲಿ ಬಸ್ಸು ಕಡಿತಗೊಂಡ ಕೇಬಲ್ ತಂತಿ. வண்டி ஃபைனலாக மூவ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 30 நிமிஷம் கழிச்சு வண்டி ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டு இருக்கு ஃப்ரண்ட்டில். கதை கொடைக்கானலுக்குள்ளே வந்து பாஸ் இல்லாமல் இந்த லக்கி பாஸ்கரை படம் பார்த்துருப்பீங்களே, ஸ்கேம் பண்ணி வந்த மாதிரி 3 இடத்துல பிடிச்சாங்க. 3 இடத்துல இருக்குன்னு சொல்லி எப்படியோ கொடைக்கானலுக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. உள்ளே வந்து குளிர்ச்சி என்ன குளிர் சாமி நீங்கள் நினைக்கிறீங்க. கையில் எனக்கு இப்போயே விரைச்சிச்சு.
ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக ஐயோ எப்பா அப்படி இப்படின்னு நினச்சோம். இங்கே பாருங்கள் ஃபுல் டிராஃபிக்கு, ரோடை ஃபுல்லாக மறைச்சிட்டானுங்க. ரோடை காரை நிப்பாட்டி இந்த பின்னாடி தெருவில் இந்த பிரிட்ஜுக்கிட்ட வண்டியை நிப்பாட்டிட்டான் ஒரு நாள். ஏதோ வண்டியை நிப்பாட்டி இவ்வளோ நேரம் சண்டை போயிட்டு இருந்துச்சு. நாங்கள் பாட்டு 2020 மேட்ச் மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். இப்போ போயிட்டு இப்போ அந்த சேல் முடிஞ்சு இப்போ தான் நின்றுருக்கோம். கொடைக்கானலில் ஏதாவது ஒரு ரூம் எடுத்து நல்ல ரூமாக எடுத்து தங்கணும். வாய் கொஞ்சம் கூட அசைய மாட்டேன். மதியானம் சாப்பிடல. கீழேருந்து நாங்களும் பார்த்தோம் 55 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட. ரொம்ப நேரம் சுற்றி ஒரு ஹோட்டலில் வந்து உட்கார வச்சுட்டாங்க. என்ன ஹோட்டல்? ஃபைனல் டெஸ்டினேஷன் படம் மாதிரி கடைசியில் வந்து ரூம் புக் பண்ணுறது பெரிய தப்புன்னு இப்போ தான் புரிஞ்சுது. 2 மணி நேரம் குளூரில் என்ன பேசுகிறது ஏன்னு பேசுகிறதில்ல. வாயெல்லாம் உரையுது, கையெல்லாம் நடுங்குது. ரூம் சூட் ரூமுன்னாங்க. மேலே போய் பார்ப்போம். கமான் லெட்ஸ் வி கோ.